ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல் நோ டெஸ்டினேஷன். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா குயின்ஸ்லாந்து பற்றி பார்க்க போகிறோம். எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், சென்னையில் இருக்க பிஜிபி எம்ஜிஎம்மில் கம்பேர் பண்ணும்போது குயின்ஸ்லாந்து தான் பெரிய தீம் பார்க். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சின்னவங்கலேருந்து பெரியவங்க இருக்க நிறைய எக்கச்சக்க கேம்ஸ் இருக்குது. 30+ கேம்ஸ் நிறையவே இருக்குது இங்கே. குயின்ஸ்லாந்தில் நம்ம எப்படி எந்த கேமையும் மிஸ் பண்ணாமல் விளையாடலாம், அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். குயின்ஸ்லாந்து ஓப்பன் பண்ணி 22 வருஷம் ஆகுதுங்க. ஆனால் இன்னும் சில விஷயங்கள் மாறாமல் அப்படியே தான் இருக்குது. அதை நினைக்கும் போது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதை இவங்க மட்டும் மாற்றி கொஞ்சம் இனோவேட் பண்ணாங்கன்னா இன்னமும் இது சூப்பராக இருக்கும். கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கிற மாதிரி நமக்கும் கொஞ்சம் ஃபீல் ஆகும். குயின்ஸ்லாந்து வந்தீங்கன்னா பண்ணவே கூடாத ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. அது என்னன்றதை நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். அதை மட்டும் நீங்கள் மறந்துடாதீங்க. ஸோ வாங்க வீடியோக்கு போய் இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம். உள்ளே நுழைஞ்சதுமே இந்த மாதிரி ஒரு வாட்டர் ஃபால் செட்டப் வச்சுருந்தாங்க. ஸோ இங்கே கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. மேக்ஸிமம் ஒரு 10 மினிட்ஸ் தான் நாங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். ரொம்ப இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணால் கண்டிப்பாக நம்ம கேம் மிஸ் பண்ணிவிடுவோம். என்ட்ரன்ஸ்லேருந்து பார்க்கும்போது நமக்கு இந்த கேம் தான் தெரியும். இந்த கேம் பார்க்குறது தான் சைலண்ட், பட் ரொம்ப வயலண்ட்டான கேம் இது. மேலே ஏறி உக்காந்து போகும்போது கீழே இறங்கும்போது இருக்கும் பாருங்கள் ஒரு பயம். குயின்ஸ்லாந்தில் எல்லா கேமும் நம்ம மிஸ் பண்ணாமல் விளையாடணுன்னா இப்போ நான் சொல்கிற டிப்ஸை ஞாபகம் வச்சுக்கோங்க. கூட்டம் அதிகமாக இருக்கிற கேம் பக்கமே போகாதீங்க. ஃபஸ்ட்டு கூட்டம் எங்கே கம்மியாக இருக்கோ ஃபஸ்ட்டு அந்த கேமை போய்ட்டு ஃபினிஷ் பண்ணிவிடுங்க. இல்லை எனக்கு இந்த கேம் ரொம்ப பிடிக்கும், நான் வெயிட் பண்ணி விளையாடுவேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கடைசி நேரத்தில் க்ளோஸ் பண்ணுற டைமில் நம்ம 2-3 கேமாவது மிஸ் பண்ணிவிடுவோம். பார்க் ஓப்பன் டைம் வந்து 9:30. ஸோ நம்ம 9 o'clock வர மாதிரி பார்த்துக்கணும். நாங்கள் ஃபஸ்ட் சின்ன பசங்க கேம்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ வீட்டிலேருந்து பசங்களை கூப்பிட்டு போகிறதுனால முதல்ல அவங்களெல்லாம் கேம் விளையாட வச்சிடணும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் கேம் சில்ட்ரன் கேம் என்ன பார்த்தீங்கன்னா பேட்டரி ஸ்கூட்டர். ஸோ இது ரொம்ப ஈஸி, ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணி விளையாடுனாங்க. அடுத்த கேம் பார்த்தீங்கன்னா கேரசல் கேம். இது சின்ன பசங்க லைக் பண்ணி விளையாடுற கேம் தான் இது. இதுக்கப்புறம் சின்ன ராட்டினோ கேம், ஒரு 4 பேர் உட்காந்து விளையாடுற மாதிரியான கேம் இது. ஸோ இது முடிச்சதுக்கப்புறம் வென்ச்சுரா ரிவர்னு ஒரு கேம் போயிருந்தோம். ஸோ இது பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு ரிவர் மாதிரி ஒரு செட்டப் வச்சுருப்பாங்க. 2 பேர் உட்காந்து போகலாம், இல்லை 3 பேர் கூட உட்காரலாம். கையால் நம்ம ஃப்ளாஷ் பண்ணி அப்படியே மூவ் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். ஜஸ்ட் இது கிட்ஸுக்கு ரொம்பவே நல்லா ஃபன்னான கேமாக இருந்துச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா சீசா கேம். ரொம்ப பேசிக்கான கேம் தான், அந்த அளவுக்கு பெருசாக பசங்களுக்கே ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இல்லைன்னு பார்த்தீங்கன்னா. அடுத்து இது ஒரு சின்ன ஒரு கேரசல் மாதிரி தான். ஜஸ்ட்டு மேலே போயிட்டு கீழே வந்து ஸ்மூத்தாக போகிற மாதிரி இருந்தது. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு அடல்ட் கேம் போயிருந்தோம். இது ஹேங்கிங் கோஸ்டர்ஸ்ட்டு ஒரு கேம். இது ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருந்தது, பட் இது ரொம்பவே சூப்பராக இருந்தது. என்னை பொறுத்த வரைக்கும் இங்கே இருந்த கேமில் எனக்கு இது ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா நாங்கள் பேட்ரி கார் கேமுக்கு எங்கே இருக்குதுன்னு தேடி போயிட்டுருந்தோம். இது வந்து அடல்ட்டுக்கான காருக்கு பேட்ரி கார் கேம். இது எனக்கு ரொம்பவே பிடிச்ச கேம். சின்ன வயசுலேருந்தே நம்ம எந்த தீம் பார்க் போயிருந்தாலும் இந்த கேம் பார்க்கும்போது ஆசையாக இருக்கும். ஸோ இப்போவும் இந்த கேம் போயிட்டு நாங்கள் ரொம்பவே என்ஜாய் பண்ணி விளையாடினோம். இது ஓட்டுறதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். யார் மேலே இடிக்காமல், இடித்து ஓட்டுறதுக்கு ஒரு விதமாக நல்லாயிருக்கும். பட் நான் யார் மேலே இடிக்காமல் வீடியோ ஒரு பக்கம் பையனை வீடியோ எடுக்க விட்டுட்டு ரொம்பவே ஜாலியாக என்ஜாய் பண்ணி நாங்கள் ஓட்டியிருந்தோம். அடுத்தது பார்த்திங்கன்னா சீசா. இந்த கேம் பார்க்குறது சிம்பிள் தான், பட் இது கொஞ்சம் அப்படியே மேலே போயிட்டு கீழே வரும்போது
லாஸ்ட் ரோவில் இருக்கிறவங்க கீழே விடுற மாதிரியான ஃபீலிங் இருக்கும். ரொம்பவே பயங்கரமாக இருக்கும் இந்த கேமு. அடுத்தது பார்த்திங்கன்னா ஆல்பைன்ஸ் லிட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கேமு. இது ரொம்ப சூப்பராக இருந்தது. இது ஜஸ்ட் அப்படியே போகும். பாதி வழியில் பார்த்திங்கன்னா அது அப்படியே ஹேங்கிங் ஆகி நிற்கும். அது அப்படியே கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக ஆன மாதிரி நிற்கும். அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் லைட்டாக ஜர்க் இருந்தது எல்லாருக்கும். ரொம்ப வேகமாக போகும். இந்த கேமோட ஸ்பெஷல் என்னென்னா, இப்போ பாருங்கள், அப்படியே நிற்கும். கொஞ்ச நேரம் அப்படியே நிற்கும். ஒரு கொஞ்சம் ஃபியூ செகண்ட்ஸ் அப்படியே நின்றுட்டு அப்புறம் ஃபாஸ்ட்டாக அப்படியே மூவ் ஆகும். அந்த நிற்கிற மூமெண்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். அடுத்த கேம் பார்த்தீங்கன்னா என்டர்பிரைஸ்னு ஒரு கேம். இந்த கேமுக்கு ஏன் இந்த பேர் வச்சாங்கன்னு எனக்கு தெரியல. பட் ரொம்ப சிம்பிளான கேம் தான் இது. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த கேமை மாதிரி தான் அப்படியே சுற்றி வரும். சுற்றும் போது லைட்டாக கொஞ்சம் வெளியே பேஸ் லேண்டிக்காக வர மாதிரி இருக்கும். இதில் ஏறும்போது நம்ம லாக் பண்ணிக்கணும். பட் நம்ம பயப்பட வேண்டாம். அங்கே ஆளுங்க இருப்பாங்க. அவங்க வந்து நம்ம லாக் பண்ணி விட்ருவாங்க. அதே மாதிரி ஸ்டாப் ஆனதுக்கப்புறமா வந்து நம்மளுக்கு ஓப்பன் பண்ணி விட்ருவாங்க. இல்லை ஏறி உக்காஞ்சதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் லாக் ஆகிருக்கா நம்ம செக் பண்ணுறது ரொம்ப நல்லது. இந்த கேம் முடிஞ்சதுக்கப்புறம் கரெக்டாக லன்ச் டைம் வந்துச்சு. சரி லன்ச் சாப்பிட்லான்னு பார்த்தா நாங்கள் லன்ச்சை வண்டியிலே வச்சுட்டு வந்துட்டோம். சரி போய் எடுத்துக்கலான்னு பார்க்கும்போது போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் லன்ச் கொண்டு வந்தீங்கன்னா தயவுசெய்து உள்ளே எடுத்துகிட்டு வந்துடுங்க, வெளியே வச்சுட்டு வராதிங்க. நீங்கள் குயின்ஸ்லாந்து வந்தீங்கன்னா கண்டிப்பாக மறக்காமல் வீட்டிலேருந்தே ப்ரிப்பேர் பண்ணி ஃபுட்டு எடுத்துகிட்டு வந்துடுங்க. இந்த வீடியோ ஆரம்பத்திலே நான் ஒன்று சொல்லியிருப்பேன், இங்கே வந்தால் பண்ணக்கூடாத ஒரே தப்பு என்னென்னு. அது என்ன தப்புன்னு இப்போது உங்களுக்கு இந்த ப்ரைஸ் லிஸ்ட் போர்டை பார்த்தாலே தெரியும். ஒவ்வொரு ஃபுட்டும் என்ன ரேட்டுன்னு மட்டும் பாருங்கள். இங்கே ரேட்டு தான் இப்படி இருக்குது. சரி குவான்டிட்டி அதிகமாக இருக்குன்னு பார்த்தா குவான்டிட்டி ரொம்ப 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 கம்மி. ஸோ அதனால் வீட்டிலேருந்து ஃபுட்டு எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஸோ அப்படியே சாப்பிட்டதுக்கப்புறம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நாங்கள் அடுத்தது போன கேம் பார்த்திங்கன்னா ஸ்விம்மிங் பூலில் விளையாட போயிட்டோம். இந்த ஸ்விம்மிங் பூல் பொறுத்த வரைக்கும் டைமிங் தான். 3:30க்கு தான் ஓப்பன் பண்ணுவாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஓப்பன் பண்ண மாட்டாங்க, யாரையும் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ 3:30 வரைக்கும் வெயிட் பண்ணி இங்கே போய் நாங்கள் ஃபன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இது ஆர்டிஃபிஷியலான வாட்டர் தான், ரொம்ப குளோரின் வாட்டர் இது. ஸோ உடம்பு முடியாதவங்க, ரொம்ப கோல்டாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இதில் போகாதீங்க. இன்னும் அதிகமாக கோல்ட் ஆகிடும், உடம்பு சரியாகவும் போகலாம். அதுவும் இல்லாமல் ஆர்டிஃபிஷியலாக இவங்க ஐஸ் போட்டு சில்லுன்னு வர மாதிரிலாம் செட்டப் பண்ணி வச்சுருக்காங்க. அது ரொம்பவே ஹெல்த்தி இல்லைன்னு சொல்லுவேன். இங்கே லேடிஸ் ஜென்ஸுக்கு செப்பரேட்டான பாத்ரூமும் இருக்குது. ஸோ நம்ம குளிச்சுட்டு விளையாடுறதுக்கப்புறம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம், பயப்பட வேண்டாம். அடுத்த கேம் இந்தியானா ஜோன்ஸ். இது ஒரு ஹாரர் கேம் சொல்லலாம். இருட்டான ரூம்குள்ளே போகணும், பக்கத்தில் யாரும் தொடுற மாதிரி இருக்கும், பேய் வர மாதிரி இருக்கும். ஸோ அடுத்தது ஃபன் ஹவுஸ். இது லேடிஸ் சில்ட்ரன் மட்டும் தான் அலோவ் பண்ணுவாங்க, ஜென்ஸ் அலோவ் பண்ண மாட்டாங்க. அடுத்து கேரசல் கேம், கொஞ்சம் அடல்ட் விளையாடுற கேம். அந்த விருந்தினர் கவனத்திற்கு பிரேசியாஸ் தொடர்பு உள்ளது. கைப்பிடியை நன்றாக பிடித்துக் கொள்ளவும். Tatra,
இந்த கிளிப்புக்கு மட்டும் நான் ஏன் ஒரிஜினல் ஆடியோ வச்சேன்னா, இந்த கேம் ப்ளே பண்ணும்போது ஒரு பாட்டு வருது இல்லையா, எம்ஜிஆர் சாங்கு. இந்த சாங் இந்த குயின்ஸ்லேண்ட் ஆரம்பித்த காலகட்டத்திலேருந்து இப்போ வரைக்கும் மாறாமல் ப்ளே பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த ஓனர் எம்ஜிஆருக்கு ரொம்ப நெருக்கமானவராக இருப்பார் போல். நானும் ஒவ்வொரு தடவையும் போகும்போது மாறி இருக்கும்னு யோசிச்சுட்டு போவேன். பார்த்தா அந்த சாங் மட்டும் மாறவே மாறல. இந்த கேம் விளையாடும் போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் விளையாடணும். அந்த ஹார்ஸை வந்து அந்த ஹேண்டில் நல்லா டைட்டாக பிடிச்சிக்கணும். இந்த சாங்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ரொம்ப ஷேக் பண்ணி நம்மளை தள்ளி விட்டுரும். ஆனால் அடிப்படை வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஜாக்கிரதையாக விளையாடணும். அதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அப்படியே வெளியே வந்தோம்னா பக்கத்துலேயே இந்த மாதிரி ஸ்டேஜ் செட்டப் போட்டு பாட்டெலாம் போட்டு குட்டி பசங்களை ஆட வச்சிட்ருப்பாங்க. 2 பேர் ஸ்டேஜில் டான்ஸஸ் ஆடிட்டுருப்பாங்க. இங்கே அப்படியே டான்ஸ் ஆடிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் இதை பார்த்தீங்கன்னா வீடியோ பிளாஸா. ஸோ நான் ஆரம்பத்திலே சொல்லியிருப்பேன், இங்கே மாறாமல் இருக்கிற 2 விஷயங்களில் இது ரொம்ப முக்கியமான விஷயம். இதுக்குள்ளே போய் பார்த்தாலே நமக்கு தெரியும். 80s இருந்த கேம்ஸை இன்னமும் வச்சு ஓட்டிகிட்ருக்கானுங்க. இது உள்ளே போனால் பாதி கேம் ஒர்க்கிங் கண்டிஷன்லே கிடையாது. இதை கொஞ்சம் மாற்றி இனோவேட் பண்ணி கொஞ்சம் ட்ரெண்டியான கேம்ஸ்லாம் வச்சுருந்தாங்கன்னா இன்னும் நல்லாவே இருந்திருக்கும். ரொம்ப பழைய கேம்ஸ் எல்லாமே பழைய கேம்ஸ் தான். எல்லாமே 80s இந்த 90s பிகினிங்கில் இருந்த கேம்ஸ். அதுக்கப்புறம் வெளியே வரும்போது இருட்டிடுச்சு, க்ளோசிங் டைம் வந்துடுச்சு. சரி, வெளியே போகிற வழியில் இருந்த சின்ன சின்ன ரைட்ஸ் எல்லாம் பசங்களை விளையாட வச்சுட்டு, இதுக்கப்புறம் நிறைய குட்டி பசங்களுக்கு தான் நிறைய இருந்தது. ஸோ அப்படியே போகிற வழியிலே பசங்களை விளையாட வச்சுட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். இதுக்கப்புறம் முக்கியமாக எல்லாருமே விளையாடணும்னு ஆசைப்படுற ஒரு கேம் ரோலர் கோஸ்டர். அதை நாங்கள் கடைசியாக தான் விளையாடணும். அதுக்கு முன்னாடி டைமே கிடைக்கல, ஏன்னா அங்கே நிறைய கூட இருந்தது. நாங்கள் கடைசியாக விளையாட பார்க்கும்போது இருட்டிடுச்சு. சரி, அதை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நாங்கள் ரோலர் கோஸ்டர் கேம் விளையாட போயிட்டோம். ரோலர் கோஸ்டர் இந்த மாதிரி கார் வந்துகிட்டே இருக்கும். 2 பேர் தான் உட்காரணும். ஃப்ரண்ட்டில் ஒருத்தர் உட்காரணும், பேக்கில் ஒருத்தர் உட்காரணும். கொஞ்ச நேரம் நமக்கு முன்னாடி ஒரு லாக் ஆகிடும். இந்த ரைடு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது விளையாடி பார்த்தவங்க கண்டிப்பாக அதோட ஃபீல் என்னன்னு தெரியும். கடைசியாக இதை நாங்கள் மிஸ் பண்ணாமல் ஃபைனலாக இதையும் விளையாடி முடிச்சுட்டு சாட்டிஸ்ஃபேக்ஷனோட வெளியே வந்துட்டோம். பட் இதை ஒரு தடையாக இது விளையாடணும். பயமாக இருந்தாலும் ரொம்பவே நல்ல ஒரு அட்வென்ச்சராக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் குயின்ஸ்லாந்து போகிற மாதிரி இருந்தால் ஒரு தடவை இந்த வீடியோ பார்த்துட்டு போங்க. நான் சொன்ன மாதிரி ஃபுட் எல்லாம் எடுத்துகிட்டு போயிடுங்க.